இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை மறப்பதில்லை. ஏசாயா 49 அதிகாரம் 15 சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இது இவ்வளவு ஒரு அழகான வசனம். தேவன் எங்களை ஒரு பொழுதும் மறக்கிறதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதிலும் அவர் குறிப்பாக சொல்லுகிறார், ஒரு தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எப்படியும் ஒரு தாய் தன்னுடைய பாலனை மறக்கிறதில்லை, பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யாமல் விடுகிறதில்லை. ஆனாலும் அன்பு தணிந்து போயிருக்கிறதான இந்த கடைசி காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லாம் நடக்கிறது. தாய் தன் பாலனை மறந்து போகிறார், பிள்ளைகள் தன் பெற்றோர்களை மறந்து போகிறார்கள். இப்படி இந்த கடைசி காலத்தில் கண்ணுக்கு முன்னாக நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை மறக்கிறதில்லை. ஒரு தாய் தன் பாலனை மறந்தாலும் கூட எங்களுடைய தேவன் எங்களை மறக்கிறதில்லையா? அவர் எப்பொழுதும் எங்களை மறக்க மாட்டார். அவர் எப்பொழுதும் எங்களை கைவிடுகிறதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை, மறந்து போகிறதும் இல்லை. நாங்கள் தேவனை மறந்தால் கூட தேவன் எங்களை விடாமல் துரத்தி வருகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல தேவனைத்தான் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வசனத்தில் சொன்னது போல தேவன் யாரையும் எப்பொழுதும் மறக்கிறதில்லை. Have a hopeful day.